புதிய தலைமுறையில் ஒரு சிறப்பு நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நமது விருந்தினர் ராசா. மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் நடந்ததாக சொல்லப்படும் ஸ்பெக்ட்ரம் முறைகேடு வழக்கு தொடர்பாக 15 மாத காலம் சிறைவாசத்திற்கு பிறகு விடுதலையாகி வந்திருக்கிறார். திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளரான ராசா தற்போது இந்த வழக்கின் தன்மை பற்றியும் சிறைச்சாலை அனுபவத்தை பற்றியும் நம்மோடு பல்வேறு விவரங்களை பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம். ஒரு 13 ஆண்டு காலம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக, ஒரு மத்திய அமைச்சராக நீங்கள் பதவி வகித்தீர்கள். ஒரு இளம் வயதில் ஒரு உயரத்தை எட்டியவர் என்று கூட சொல்லலாம். ஒரு 13 ஆண்டு காலம் ஒரு உயர்ந்த பதவியில் இருந்துவிட்டு திடீரென்று சிறைக்கு செல்ல நேர்ந்த போது அதை நீங்கள் எப்படி எதிர்கொண்டீர்கள்? நான் வளர்ந்த இயக்கம் திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்றக் கழகம், அதனுடைய தலைவர் கலைஞர் அவர்கள், இவர்களெல்லாம் என்னை இளமையிலிருந்து எப்படி பக்குவப்படுத்தினார்கள் என்பதிலிருந்து இந்த சிறைவாசத்தை நான் எப்படி எடுத்துக்கொண்டேன் என்பதை நீங்களும் அறிந்திருக்கக்கூடும் அல்லது அறிந்திருக்க வேண்டும். 13 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக, மத்திய அமைச்சராக என்ன பொறுப்புணர்ச்சியோடு, என்ன வேகத்தோடு அந்த பதவிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு நான் பணியாற்றினேனோ, அதை போல நாம் செய்த ஒரு காரியத்தில், ஒரு பொது நலனுக்காக செய்த ஒரு காரியத்தில், பெரியார் சொன்னது மாதிரி பொது தொண்டில் ஈடுபடுகிறவன் மானவமானம் பார்க்கக்கூடாது, பார்த்தால் பொது தொண்டினால் விளைந்த பயனற்றதாக ஆகிவிடும் என்பது பெரியாருடைய கூற்று. அந்த கூற்றின் அடிப்படையில் பெரியாரின் அடிதொட்டி வளர்ந்தவன், கலைஞரின் அடிதொட்டி வளர்ந்து கொண்டிருக்கிறவன் என்கின்ற அந்த வகையில் இந்த சிறை வாழ்க்கையை நான் சரிசமமாகவே பாவித்துக் கொண்டேன். என்னை பக்குவப்படுத்திக் கொண்ட ஒரு வேள்வியாகவே எடுத்துக்கொண்டேன். நீங்கள் சொன்னது போல சிறை வாசம் என்கிற ஒன்று உங்களுக்கு என்ன படிப்பினை தந்ததுன்னு நினைக்கிறீங்க? உங்கள் குடும்பம் இந்த 15 மாத சிறைவாசத்தில் உங்களுடைய நண்பர் சாதிக் பாட்ஷா மரணமடைந்தார். உங்களுடைய குடும்பம் உங்களை பிரிந்திருந்தது. அப்போது இது போன்ற துயரமான நிகழ்வுகளையும் உங்கள் குடும்பம் எப்படி தாங்கிக் கொண்டது, நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டீர்கள்? அதாவது அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு முறை சொன்னது மாதிரி, சிறை வாழ்க்கை என்பது துயரம், துன்பம், பிரிவாற்றாமை இவற்றையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு மனிதனை பக்குவப்படுத்துகின்ற அறச்சாலை. அப்படிப்பட்ட வாழ்க்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அரசியல்வாதி என்று அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த 15 மாத சிறைவாச காலம் என்பது என்னுடைய தனிமனித சுதந்திரத்தை, என்னுடைய குடும்ப வாழ்க்கையை, என்னுடைய நண்பர்கள் சிலரை இழக்க செய்திருக்கிறது என்பது உண்மை. ஆனால் அவற்றையெல்லாம் காட்டிலும் இவையும் உள்ளடக்கியதுதான் பொது வாழ்க்கை. பொது தொண்டில் ஈடுபடுகிற போது இதையெல்லாம் எதிர்பார்த்துதான் இருக்க வேண்டும் என்கின்ற பக்குவத்தை திராவிட முன்னேற்றக் கழகமும் தலைவர் கலைஞர் அவர்களும் அவருடைய சிறை வாழ்க்கை வாயிலாக அல்லது அவருடைய நெஞ்சுக்கு நீதி வாயிலாக, பெரியாருடைய வாழ்க்கை வாயிலாக நான் அறிந்தவன் என்ற முறையில் இதை நான் ஒரு நேர்மறை உத்தியாகவே எடுத்துக்கொண்டேன். என்றைக்காவது ஒரு நாள் இது போன்ற ஒரு பெரிய வழக்கில் சிறைக்கு போவோம்னு எதிர்பார்த்தீங்களா? சிறை என்று சொல்லுகிற போது வரவேண்டிய கலக்கம், அச்சம் வரவே இல்லை என்று நான் போய் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த வழக்கு தவறாக சித்தரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படி சித்தரிக்கப்படுகின்ற காரணத்தினால் ஒருவேளை சிறைவாசம் வரக்கூடும் என்பதை நான் ஓரளவிற்கு எதிர்பார்த்திருந்தேன் என்று சொல்வதில் தவறில்லை. ஏனென்றால் அந்த எதிர்பார்ப்பு இருந்த காரணத்தினால்தான் என்னை நான் சிறை வாழ்க்கைக்கு பக்குவப்படுத்திக் கொண்டேன் என்று சொல்லலாம். ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த ஒட்டுமொத்த சிறை வாழ்க்கையும் 15 மாத கால சிறைவாசமும் என்னை கூடுதலாக பக்குவப்படுத்தியிருக்கிறது, செழுமைப்படுத்தியிருக்கிறது என்பதை விட நான் இழந்த இந்த 15 மாத காலமும் சாதாரண மக்களுக்கு தொலைபேசி போய் சேர வேண்டும் என்கின்ற உயர்ந்த கொள்கைக்காகத்தான் நான் என்னுடைய தனிமனித சுதந்திரத்தை இழந்திருக்கிறேன் என்றுதான் இன்னமும் நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இந்தியாவிலேயே இதுவரை இந்திய வரலாற்றிலே இல்லாத ஒரு மிகப்பெரிய ஊழல் என்று சொல்லக்கூடிய 1,76,000 கோடி அளவிற்கு அரசாங்கத்திற்கு இழப்பை ஏற்படுத்தியதாக சிஏஜியால் குற்றம் சாட்டப்பட்ட இந்த வழக்கில் நீங்கள் சிறை சென்று வந்தீர்கள். இப்போ இது மாதிரி ஊழல் வழக்கில் சென்று வரக்கூடியவர்களை கட்சியும் கைவிட்டுவிடும், அவர்களும் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவார்கள் என்பதுதான் சுக்ராம் வழக்கிலிருந்து நாம் பார்க்கிற பல இது. ஆனால் உங்களை உங்கள் கட்சியும் கைவிடவில்லை. இப்போ நீங்களும் ஒரு முந்தை காட்டிலும், சிறைக்கு சென்றதை காட்டிலும் ஒரு உறுதிப்பட்டவராக தெரிகிறீர்கள். இதற்கு என்ன காரணம்? ஒரு விஷயத்தை நீங்கள் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக அரசியல்வாதி மீது ஊழல் வழக்கு என்றால், சுக்கராம் வழக்கை சொன்னீர்கள், ஏன் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வழக்காகட்டும் அல்லது வேறு எந்த அரசியல்வாதி மீது போடப்பட்ட வழக்காகட்டும், இப்ப சுக்கராம் வீட்டில், அவர் வீட்டிலேயே 1980களிலேயே அவர் வீட்டில் 5 கோடி ரூபாய் பணம் எடுத்தார்கள் சிபிஐ, அல்லது நேரடியாக சொத்து எடுத்தார்கள். இதையெல்லாம் வருமானத்திற்கு அதிகமாக இந்த காரியங்கள் மூலமாக நீங்கள் சேர்த்திருக்கிறீர்கள் என்று சொல்லுவதுதான் ஊழல் வழக்கு. பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழே ஒரு சார்ஜ் போட்டாகவே
உங்கள்கிட்ட டிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் வெல்த் இன்னைக்கு இருக்கிற ஜெகன் கேஸ் வரைக்கும் கணக்கு காட்டப்படாத சொத்துக்கள், வருமானத்திற்கு மீறிய சொத்துக்கள் நிறைய உங்களிடத்தில் இருக்கிறது என்று கார்லேட் பண்ணது அந்த வழக்கினுடைய வேலையை. நான் எதிரே தைரியமாக இருக்கிறேன், ஏன் என்னுடைய தலைவர் கலைஞர் அவருடைய நம்பிக்கைக்குரியவனாக இன்னமும் நான் இருக்கிறேன், அல்லது அவருடைய நம்பிக்கை என்னால் பெற முடிந்திருக்கிறது என்றால், நான் மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்தில் சொன்ன விஷயத்திலிருந்து தான் நான் தொடங்குகிறேன். நான் என்னுடைய வீட்டில் 8வது பிள்ளை. எல்லா வீட்டுக்கும் இடி வந்திருக்கிறது. அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ. என்ன கண்டுபிடித்தீர்கள்? அது ஒரு மன வலிமை. இரண்டாவது மன வலிமை, இப்போதும் நான் திடமாக இருக்கிறேன். நான் செய்த காரியங்களில் குற்றம் என்று சிபிஐ தாக்கல் செய்திருக்கிற குற்றப்பத்திரிகையை தாண்டி நான் சொல்ல விரும்புவதெல்லாம், என்னுடைய மனசாட்சிப்படி நான் எடுத்த விளைவுகளினால் சாதாரண பாமர மக்களுக்கும் தொலைபேசி போய் சேர்ந்திருக்கிறது. 30 கோடியாக இருந்த தொலைபேசிகளின் எண்ணிக்கை இன்றைக்கு 100 கோடியை எட்டியிருக்கிறது என்றால் அதற்கு ராஜாவின் முயற்சி தான் காரணம் என்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய முயற்சியை எடுக்கிற போது தவறாக சித்தரிக்கப்பட்டதனுடைய விளைவாக ஒரு வழக்கு வருமானால், அந்த வழக்கிற்காக 15 மாதம் சிறையில் இருக்க நேரிடுமானால், அதை நான் இந்த சமூகத்திற்கு செய்த ஒரு தொண்டாக எடுத்துக்கொள்வதில் என்ன தவறு இருக்க முடியும் என்றுதான் உங்களிடத்தில் நான் கேட்க விரும்புகிறேன். அது ஊழல் வழக்கே இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? ஊழல் வழக்காக போனதை நீங்க ஒரு ஒரு குறைபாடாக பார்க்கவில்லையா? நான் குறைபாடாக பார்க்கல. ஆனா ஒரே ஒரு கேள்வி உங்களுடைய தொலைக்காட்சி மூலமாக நான் இன்னும் ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். நான் சிறையில் இருந்த காலத்தில் சிறைக்குள் தொலைக்காட்சி பெட்டிகள் உண்டு, அனுமதி உண்டு. அதில் பொதிகை தொலைக்காட்சி தமிழ் மட்டும் இயற்கையாக வருகிறது. நான் சென்றதற்கு பிறகு தமிழ் தொலைக்காட்சி எனக்கு வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் அரசியல் கட்சி சார்புடைய எந்த தொலைக்காட்சியும் நான் தர முடியாது என்று சொல்லி புதிய தலைமுறை தொலைக்காட்சி எனக்கு இணைப்பு வழங்கினார். உங்களுடைய தொலைக்காட்சியிலேயே பல அரசியல் கட்சி தலைவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள், அல்லது வங்கி ஊழியத்தினுடைய ஒரு சம்மேளன தலைவர், இன்னும் சில பேர், எனக்கு பெயர் தெரியவில்லை, அவர்கள் எல்லாம் இந்த 2G வழக்கு குறித்தும் என்னுடைய வழக்கு விசாரணை குறித்தும் நிறைய பேசியிருக்கிறார்கள். நான் அதை நேராக பார்த்திருக்கிறேன் உங்களுடைய தொலைக்காட்சி வாயிலாக. ஆனால் ஒன்றை நான் கேட்க விரும்புகிறேன். 1,76,000 கோடி இழப்பு என்று திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறதே, அந்த 1,76,000 கோடியை சிபிஐ ஒப்புக்கொண்டதா? இன்னும் சொல்ல போனால் இதுவரை வரலாற்றிலே இல்லாதபடி முதன்முறையாக ஒரு கணக்காளர், சிஏஜி என்று சொல்லக்கூடிய கணக்காளர், மத்திய அரசினுடைய தணிக்கை அதிகாரி என்று வைத்துக் கொள்வோம், அவர் கொடுக்கின்ற ஒரு அறிக்கை நாடாளுமன்றத்திற்கு போக வேண்டிய ஒரு அறிக்கை. இன்னும் சொல்ல போனால் அரசியல் சட்டத்தினுடைய 149வது பிரிவில் ஒரு கணக்காளரை தோற்றுவதற்கான நோக்கமே ஒரு அரசாங்கத்தினுடைய நிதி கொள்கை எதிர்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும், ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் என்று சொல்வார்கள். ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறீர்கள். 1980களில் IRDP என்பது ஒரு மிகப்பெரிய திட்டம், இன்டகிரல் ரூரல் டெவலப்மெண்ட் புரோகிராம், ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் என்று அந்த திட்டத்திற்கு பெயர். அந்த திட்டத்தை 10 ஆண்டு காலம் நடைமுறைப்படுத்தியதற்கு பிறகு இதே சிஏஜி ரிப்போர்ட்டில் அந்த திட்டம் தவறு என்று சொன்னார்கள், மாற்றிக்கொண்டார்கள். எனவே ட்ரையல் அண்ட் எரர், அரசாங்கத்திற்கு சில விஷயங்களை சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அறிக்கையை முதன்முறையாக குற்றவியல் வழக்காக மாற்றிக்கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்ததற்கு இணங்க இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன விஷயம் என்றால், அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட 1,76,000 கோடியை ஏன் என் மீது வழக்காக தொடுக்கவில்லை? முதல் கேள்வி. உங்களிடத்தில் கேட்கவில்லை. வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நான் சட்டம் படித்த ஒரு வழக்கறிஞர். வழக்கு நிலுவையில் இருக்கிற போது வழக்கினுடைய சாராம்சத்தை வெளியிலே விவாதிக்க கூடாது என்பது எனக்கும் தெரியும். என்றாலும் நீதிமன்றத்தில் கேட்ட கேள்வியை வெளியிலே கேட்பது தவறில்லை என்கின்ற அந்த உணர்வோடு கேட்கிறேன். 1,76,000 கோடி மீது 76,000 கோடி இழப்பு என்று ஏன் வழக்கு சிபிஐ போடவில்லை? சிபிஐ ஏன் அதை 33,000 கோடி என்று குறைத்தது? அந்த 33,000 கோடியையும் ஏன் விசாரித்துக் கொண்டிருக்கிற நீதிமன்றம் ஒப்புக்கொள்ளவில்லை? குற்றத்தை பதிகிற போது, ஃப்ரேமிங் சார்ஜ், குற்றத்தை பதிகிற போது 1,76 இல்லை, 33,000 கோடி இல்லை. அரசுக்கு இழப்பு என்பதை பற்றி எதையும் அதில் குறிப்பிடவில்லை. அப்படியானால் இந்த வழக்கை எப்படி சித்தரித்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். நீங்கள் ஒரு வழக்கறிஞர், அதனால் உங்கள் வாதத்தை ஆணித்தரமாக முன்வைக்கிறீர்கள். சிஏஜி என்று சொல்லக்கூடிய தலைமை கணக்கு அதிகாரி 1,76,000 கோடி ரூபாய் அளவிற்கு உங்கள் முடிவால் அரசாங்கத்திற்கு நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது என்கிற கருத்தை நீதிமன்றம் ஏற்கவில்லை, சிபிஐயும் ஏற்கவில்லைன்னு சொல்றீங்க. ஆனால் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி ஒருவரே இந்த எண்ணிக்கை இவ்வளவு கோடியா என்று தலை சுற்றுகிறது என்கிற அளவிற்கு ஒரு கருத்தை சொன்னார். அதே சிஏஜி
கான்ஸ்டிடியூஷன் படி இயங்கக்கூடிய ஒரு தன்னாட்சி கொண்ட ஒரு அமைப்பு அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய வினோத் ராய், நான் சொன்ன குற்றச்சாட்டில் உறுதியாக இருக்கிறோம், 3G போல ஏலம் விடப்பட்டிருந்தால் இந்த தொகை அரசாங்கத்திற்கு வருமானமாக கிடைத்திருக்கும், ஏலம் விடாததால் இழப்பு ஏற்பட்டது என்ற கருத்தை சொல்கிறார். அதற்கு முடிய பதில் என்ன? ரெண்டு விஷயம். ஒன்று சட்டப்படி அணுக வேண்டிய ஒன்று, இன்னொன்று பொதுமக்கள் பார்வை. சட்டப்படி அணுக வேண்டியது என்னது, பொதுமக்கள் பார்வையில் அணுக வேண்டியது என்பது வருவதற்கு முன்னால் உங்களுக்கு சிஏஜின்னு என்னன்னு நான் சொல்லிடுறேன். இந்திய அரசியல் சட்டத்தில் சில நிறுவனங்களை ஏற்படுத்துகிற போது வெளிநாட்டு சட்டங்களிலிருந்து சில பிரிவுகளை நாம் கொண்டு வந்தோம். சிஏஜிங்கிற ஒரு அமைப்போ அல்லது உச்சநீதிமன்றம் போன்ற ஒரு அமைப்போ எந்த அடிப்படையில் இயங்குகிறது என்றால், கிங் கேன் டூ நோ ராங், அரசன் தவறிழைக்க மாட்டான் என்கின்ற அனுமானத்தின் அடிப்படையில் there is a legal presumption. சிஏஜி ரிப்போர்ட் கொடுத்தவங்களுக்கு எல்லாம் எது, சிஏஜி தப்பு பண்ணிட்டா சிஏஜி தப்பு போட்டு தண்டிக்கிறதுக்கு உங்கள்ட்ட அரசியல் அதிகாரம் இருக்கா? நான் என்ன சொல்றேன், நான் கவலைப்பட வேண்டிய விஷயம், நீ சொன்ன ரிப்போர்ட்டை, சிஏஜி சொன்ன ரிப்போர்ட்டை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த இடத்திலேயே ராஜாவோட பணி முடிந்து விடுகிறது. ஆனால் ஒரு வழக்கை எதிர்கொள்ளுகிறவனுக்கு அங்கே முடிந்து விடுகிறது. ஆனால் ஒரு அரசியல்வாதியாக பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒருவனாக வருகிறேன், இன்னும் சொல்ல போனால் ஒரு வழக்கறிஞராக வருகிறேன். சிஏஜி ரிப்போர்ட்டினுடைய நோக்கமும் எல்லையும் என்ன, அது எங்கே போக வேண்டும், யார் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? சிஏஜி உலகம் உங்களுக்கு தட்டைன்னு சொல்லிட்டாருன்னா அதை ஏற்றுக்க முடியாது. உலகம் தட்டைங்கிறத நாடாளுமன்ற குழுவுக்கு முன்னால் வைக்க வேண்டும். இப்போது ஜேபிசி முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை உலகம் தட்டை என்று சிஏஜி சொன்னதை நாடாளுமன்ற குழு ஒப்புக்கொண்டால் அதற்கு பிறகு அது ஒரு சட்ட அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு லீகல் ரெகக்னிஷன் கிடைக்கும். அப்ப கூட அது கிரிமினல் குற்றம் ஆகாது. அப்ப கூட எதிர்க்கிறதுக்குன்னா எதிர்காலத்தில் எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் சொல்லணும். ஒன்று, so certain provisions are made in the constitution under the legal presumption king can do no wrong. If king does wrong, ஒரு அரசன் தவறிழைத்திருந்தால் அவருக்கு என்ன தண்டனை சொல்லல. எனவே சிஏஜி என்ன தப்பு பண்ணாங்கிறது வேற விஷயம், பண்ணது என்னங்கிறது நான் சொல்றேன். ஆனால் ஒன்று, சிஏஜி கொடுத்த ரிப்போர்ட் சரியா தப்பாங்கிறத எதன் அடிப்படையில் நீங்க முடிவு பண்ணீங்க? 3G அளவுக்கு ஏலம் விட்டிருந்தால் 2Gக்கு எவ்வளவு கிடைத்திருக்கும் என்பது வேறு. ஆனால் தேசிய தொலைத்தொடர்பு கொள்கை நான் உருவாக்கியதல்ல, டாக்டர் மன்மோகன் சிங் உருவாக்கியதல்ல, கலைஞர் உருவாக்கியதல்ல. பிஜேபி அரசாங்கம் வாஜ்பாய் பிரதமராக இருக்க போது நாடாளுமன்றத்தால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட நேஷனல் டெலிகாம் பாலிசி 99, இந்திய தொலைத்தொடர்பு கொள்கை 99 என்ன சொல்கிறது என்றால் 2Gயை ஏலம் விடாதேங்கிறது. ஏன் ஏலம் விடக்கூடாதுன்னா 2G சாதாரண மக்களுக்கு போய் சேர வேண்டும். சோ தேசிய தொலைத்தொடர்பு கொள்கையினுடைய நோக்கம் பாமரனுக்கு தொலைபேசி சேர வேண்டும், அது சமூக பொருளாதார கடமைகளோடு சம்பந்தப்பட்டதுன்னு இருக்கு. நீங்க சிஏஜி ஒரு ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு 3G கொடுத்திருந்த ரேட்டுக்கு இதை கொடுத்திருந்தா இவ்வளவு லாபம் கிடைச்சிருக்குன்னா அது உன்னுடைய கொள்கை, உன்னுடைய அனுமானம், உன்னுடைய அறிவுரை அரசாங்கத்துக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டியது நாடாளுமன்றமும் அரசாங்கமுமே தவிர சாதாரண ஆள் அல்ல. எனவே கொள்கை முடிவுகள் சரி, அந்த கொள்கை முடிவுகள் அடிப்படையில் தான் 2G ஏலம் விடப்படவில்லை.